வணக்கம். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலானது வரும் பிப்ரவரி 5ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. இன்னும் ஒரு 10-15 நாட்கள் மட்டுமே இருக்கக்கூடிய நிலையில் தேர்தல் பிரச்சாரம் இறுதி கட்டத்தை எட்டியிருக்கிறது என்று சொல்லலாம். தற்பொழுது ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை தொகுதியின் தேர்தல் அதிகாரி மணிஷ் என்பவர் மாற்றப்பட்டு அந்த இடத்தில் ஒசூர் மாநகராட்சி ஆணையராக இருந்து வந்த ஸ்ரீகாந்த் என்பவர் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். தொடர்ந்து பார்த்தமிடல் ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் 60க்கும் மேற்பட்டோர் மனு தாக்கல் செய்திருந்த நிலையில் இறுதிக்கட்ட வேட்பாளர் பட்டியலில் 47 பேர் இறுதிக்கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டது. ஆனால் இறுதிக்கட்ட வேட்பாளர் பட்டியலில் ஒரு சிறு குளறுபடி ஏற்பட்டதாக குற்றச்சாட்டு இருந்தது. கர்நாடக மாநிலத்தை சேர்ந்த ஒரு பெண் அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்தது சர்ச்சைக்குள்ளானது. இதனால் அவர் அந்த வேட்புமனுவை திரும்பவும் பெறவில்லை. இதனால் அவருடைய வேட்பு மனுவை தள்ளுபடி செய்து மீண்டும் இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டது. இதில் 46 பேர் கொண்ட இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டது. திமுக சார்பில் வி.சி. சந்திரகுமார், நாம் தமிழர் கட்சி சார்பில் சீதா லட்சுமி உள்ளிட்ட அவர்கள் முக்கிய கட்சிகளின் வேட்பாளர்களாக அறியப்பட்டனர். மற்ற சுயேட்சை வேட்பாளர்கள் என்று சொல்லி 46 பேர் கொண்ட இந்த வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டது. கர்நாடக மாநிலத்தை சேர்ந்தவரையும் இணைத்து வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டதால் தேர்தல் அதிகாரி மணிஷ் என்பவர் தற்பொழுது நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். அவருக்கு பதிலாக ஓசூர் மாநகராட்சி ஆணையராக பணியாற்றி வந்த ஸ்ரீகாந்த் என்பவர் அந்த பொறுப்பில் தற்பொழுது பணியமர்த்தப்பட்டிருக்கிறார். அவர் உடனடியாக இந்த பொறுப்பை ஏற்றிருக்கிறார். அவர் தலைமையில் ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலானது நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் அவர் தற்பொழுது பொறுப்பேற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கான உத்தரவினை தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் அவர்கள் உத்தரவினை பிறப்பித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலராக ஸ்ரீகாந்த் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அவர் உடனடியாக அந்த பொறுப்பினை தற்பொழுது ஏற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது.